வணக்கம் மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தடைபட்டு நின்றிருக்கும். போன ஒரு மாதத்தில் நீங்கள் ஆரம்பித்த ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெறக்கூடிய என்கிற ஒரு நம்பிக்கையுடன் நீங்கள் ஆரம்பித்திருப்பீங்க. அது தொழில்களாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையாக கூட இருக்கலாம், நீங்கள் புது திருமணம் கூட செய்திருப்பீங்க. எது வேண்டுமானால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் நம்ம நினைத்ததை விட நம்முடைய வாழ்க்கை நன்றாக போகும் என்று நினைத்து நீங்கள் அந்த ஒரு காரியத்தை நம்பிக்கையுடன் செய்திருப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு தடைகள் வந்து உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தியிருக்கும். கடைசி கட்டத்தில் தோல்விகள், தாமதங்கள், எதிர்பாராத பிரச்சனைகள் இவை அனைத்தும் உங்களை மனதளவில் தளர வைத்திருக்கும். இதெல்லாமே நம்ம ஏன் ஆரம்பத்தில் அந்த ஒரு செயலை செய்ய ஆரம்பித்தோம் என்கிற மாதிரியான பல கவலைகளுக்கு நீங்களே உங்களுடைய பிரச்சனைகளை நிச்சயமாக போகவும் வைக்கும். அந்த மாதிரியான சில எண்ணங்களும் சில முடிவுகளும் உங்களுக்கு தவறாகவும் முடிந்திருக்கும். ஆனால் உண்மையில் அந்த தடைப்புகள் உங்களுடைய பாதையை சரி செய்ய வந்தவைகள் தான். நீங்கள் மீண்டும் அந்த ஒரு பாதையில் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னமும் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்காது என்பதை உணர்த்துவதற்காக மட்டுமே நடந்த சில விஷயங்களாக இருக்கும். மன அமைதியும் உங்களுக்கு முற்றிலும் குலைந்தும் போயிருக்கும். இந்த எல்லா பிரச்சனைக்கும் சேர்ந்து உங்களுடைய மன அமைதி முற்றிலும் குலைந்து போயிருக்கும். ஏதாவது ஒரு தவறுகளோ ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ நீங்கள் தொடங்கிய காரியங்கள் தடைப்பட்டு நின்றாலோ உங்களுடைய மனம் என்பது அப்படியே உடைந்து போய்விடும். அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே எதுவுமே நினைக்காத ஒரு இடத்திற்கு நீங்கள் நிச்சயமா போய்விடுவீங்க. அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சுமையானது இருந்து கொண்டே இருக்கும். வெளியில் எவ்வளவுதான் சந்தோஷமாக நீங்கள் காட்டினாலும் உள்ளுக்குள்ள மறக்க முடியாத அதே நினைவுகள் இன்னமும் உங்களுக்கு ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இரவில் அமைதியாக இருக்க முடியாமல் எண்ணங்கள் ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கும். சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் அதிகமாக கவலைப்படவும் ஆரம்பிப்பீங்க. அதனால் இந்த மன அழுத்த காலங்கள் உங்களுடைய உள்ளுணர்வை பலப்படுத்தவும் செய்யும். உங்களுடைய மனதை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு சில பாடங்கள் கற்றுக் கொடுத்திருக்கும். இந்த மாதிரியான சில பிரச்சனைகளும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். இதுவும் உங்களுடைய மனதை அதிக அளவுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமா உருவாக்கி கொண்டே தாங்க இருக்கும். அடுத்ததா உடல் சோர்வும் உறக்கம் இல்லாமல் இருந்த நாட்களும் உங்களுக்கு போன ஒரு மாதத்தில் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். மன அழுத்தங்கள் உங்களுடைய உடலையும் பாதித்திருக்கும், உங்களுடைய மனதையும் பாதித்திருக்கும். சரியாக தூங்க முடியாமல் இரவு முழுவதும் நீங்கள் திரும்பி திரும்பி படுத்திருந்த நாட்கள் கூட உங்களுடைய கண்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இரவு முழுவதும் தூங்காமல் தேவையில்லாத நினைப்புடன் நீங்கள் இரவு முழுவதும் இருந்திருப்பீங்க. பகல்ல சீக்கிரமாகவே எழுந்து வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், அங்க போய் நீங்க தூக்க கலக்கத்துடன் வேலை பார்த்து கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். காலை எழுந்ததும் சோர்வாகவே நீங்க இருப்பீங்க. உழைப்பும் கவலையும் சேர்ந்து உங்களுடைய உடல் சக்தியை குறைத்து கொண்டே இருக்கும். இது உங்களை இன்னும் மெதுவாக மாற்றவும் செய்திருக்கும். ஆனால் இந்த ஒரு நிலைமை உங்களுடைய உடலையும் கவனிக்க வேண்டிய ஒரு அவசியத்தை நினைவூட்டி கொடுக்கும். எனவே மேசம் ராசி அன்பர்களே, நீங்க தூங்காம உழைத்து குடும்பத்திற்காக நீங்க காசு பணத்தை சேர்த்து கொடுப்பது பெரிய விஷயங்கள் கிடையாதுங்க. பிற்காலத்தில் உங்களுக்கு எந்த விதமான நோய் நொடிகளும் நீங்கள் இல்லாமல் வாழ வேண்டும். இவ்வளவு நாட்கள் நீங்க உழைத்து விட்டீங்க, இதுக்கப்புறமாவது வாழ்க்கையில நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்துடன் இருங்கள். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் தூக்கத்தில் மட்டும் நல்ல ஒரு தூக்கத்தை நீங்கள் போட ஆரம்பியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாறியும் விடும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கடைசி நேரத்தில் தவறி போன அனுபவங்களும் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கடைசி நொடியில் கையில் இருந்து போய்விட்ட அனுபவங்கள் உங்களை மிகவும் பாதிப்புக்கு உள்ளாக்கி கொண்டேதாங்க இருக்கும். இது என்னுடையது தான் என்று நீங்கள் நினைத்த விஷயங்கள் கூட உங்களை விட்டு உங்களுடைய கையை விட்டு தப்பி சென்றிருக்கும். அது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு உறவாக கூட இருக்கலாம், வாழ்க்கைக்கான முன்னேற்றமான சில விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் அந்த இழப்புகள் உங்களுக்கு பெரும் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இழப்புகள் ஏற்படும் என்று நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த மாதிரி இழப்புகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு அது இன்னும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகள் போனதால்தான் இன்னும் பெரிய பெரிய சரியான வாய்ப்புகள் உங்களை தேடி வரவும் போகிறது. இனிமேல் நீங்கள் காத்திருங்க, உங்களுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா உங்களை தேடி வரும். இவ்வளவு நாட்கள் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துவிட்டது என்று மனதை நீங்கள் குழப்பத்தில் வைத்துக் கொள்ளாமல் தெளிவான ஒரு முடிவுடன் இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இந்த அனைத்து அனுபவங்களும் உங்களை உடைப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது. இது உங்களை மாற்றி வலிமையாக்கி அடுத்த கட்ட வெற்றிக்காக உங்களை தயாராக்குவதற்காக மட்டுமே நடந்த சில விஷயங்களாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு நிச்சயமா நல்ல ஒரு மாற்றங்களை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய நீண்ட நாட்கள் ஆசைகள், நீண்ட நாட்கள் கனவுகள் நிஜமாக கூடிய ஒரு தொடக்கமாக இருக்கும். நீங்கள் பல ஆண்டுகளாக நினைத்து கொண்டிருந்த ஒரு கனவு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு காலத்தில் சாத்தியமே இல்லை என்று தோன்றியிருந்த சில விஷயங்கள் இப்போது அந்த கனவு நிஜமாக கூடிய ஒரு பாதையில் நகரத் தொடங்கி கொண்டிருக்கும். சின்ன சின்ன முன்னேற்றங்கள் கூட உங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியை தேடி கொடுக்கும். உங்களுடைய கனவு முழுமையாக நிஜமாகுவதற்கு முன்பே உங்களுடைய ஆரம்பம் உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றி கொடுக்கும். அதனை பார்த்தும் நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு
அளவுக்கு பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக நடக்கும். மேசம் ராசி அன்பர்களே, இன்று நீங்க ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை தொடங்குறதுக்கான முயற்சிகளை எடுப்பீங்க. அப்படி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பெரிய ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். வீடு கட்டுவது, தொழில் தொடங்குவது, புதிதாக ஏதாவது ஊருக்கு செல்வது, திருமணம்க்கு வரன் பார்ப்பது, எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு நாளில் நீங்க முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். இந்த ஒரு நாளில் நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை நிச்சயமா தேடியும் கொடுக்கும். இது வெற்றிகரமாக நிறைவடையக்கூடிய சில காலங்களாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். நீங்கள் நிதி ஆதாயங்களை கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். அதனால முடிந்த அளவுக்கு நீங்க பணத்தை சேமித்து வைக்க பாருங்கள். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில பிற்காலத்தில் உங்களுக்கு பயன்பட ஆரம்பிக்கும். இப்பொழுது பயனில்லாமல் இருந்தாலும் எதிர்காலத்தில் உங்களுக்கு நிச்சயமாக பயன்படவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய உடல் நலம் மற்றும் நிதி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அலட்சியப்படுத்தாதீர்கள். அலட்சியப்படுத்தாம உங்களுடைய உடல் நலத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால வர முடியும். நிலம், மனை, வீடு வாங்குதல் போன்ற எஸ்டேட் துறையில் முதலீடு செய்வது உங்களுக்கு சுபமாக இந்த ஒரு நேரத்தில் அமைய ஆரம்பிக்கும். இதில் ஏதாவது முதலீடு செய்ய வேண்டும் என்றால் உடனே பண்ணிவிடுங்க. அது உங்களுக்கு பிற்காலத்தில் நன்மைகளைத்தான் தேடி கொடுக்கும். உங்களுக்கு சுபமாக எல்லாமே அமைந்துவிடும். பயணத்தால் சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்படும். முடிந்த அளவுக்கு பயணத்தை நீங்கள் தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. அவற்றை ஒத்தி வைப்பதும் உங்களுக்கு மிகவும் நல்லது. நிதி விஷயங்களில் செலவுகள் அதிகமாக ஏற்படலாம். எனவே இதிலும் கவனத்துடன் நீங்கள் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. யாரை பார்த்தும் எளிதில் ஏமாந்து விடக்கூடாது. முடிந்த அளவுக்கு பண விஷயத்தில் கொஞ்சம் உஷாராகவே இருப்பது மிகவும் நல்லது. பூர்வீக சொத்துக்கள் பற்றிய சிந்தனைகள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். நீண்ட நாட்கள் சொத்துக்கள் வாங்கவோ சொத்துக்களை விற்கவோ போதுமான அளவுக்கு சொத்துக்கள் கிடைக்கவில்லை என்று உங்களுக்குள்ள பல மனக்குழப்பங்கள் இருந்தால் இந்த ஒரு நேரத்தில் அதற்கான ஒரு தீர்மானது கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் இந்த ஒரு நாளில் நீங்கி ஆரம்பத்தில் பேசியது போல இந்த ஒரு நேரத்தில் மகிழ்ச்சியுடன் நீங்க பேசவும் ஆரம்பிப்பீங்க. வியாபார பணிகளில் லாபகரமான சூழல்கள் உங்களுக்குள்ள காணப்படும். சமூக பணிகளில் சில மாற்றமான வாய்ப்புகள் உங்களுக்குள்ள கிடைக்கும். அது கிடைத்தால் மட்டும் போதாது, அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்குள்ள குறைய ஆரம்பிக்கும். நீண்ட நாட்கள் பிரார்த்தனையை இந்த ஒரு நேரத்தில் நீங்க நிறைவேற்றிக் கொள்வீங்க. உயர் அதிகாரிகள் மூலம் ஆதாயமான சூழல்கள் உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். எனவே போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து பாருங்க. உங்களுக்கு எல்லாமே இனிமே வெற்றியாக மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நாள் என்பது கொஞ்சம் நன்மைகளை அதிகமாகவே தேடி கொடுக்க ஒரு நாளாகத்தான் இந்த மேசம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் இருக்கும். எனவே இந்த ஒரு அதிர்ஷ்டகரமான நாட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்தது எல்லாம் நீங்கள் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக முன்னேற ஆரம்பிக்கும். மேசம் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடுகள் உங்களுக்குள்ளவே இருக்கக்கூடிய வேறுபாடுகளானது நீங்கிவிடும். இந்த ஒரு நேரத்தில் ஒரு தெளிவானது உங்களுக்குள்ள பிறக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள்